இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். தற்போது தேனி பங்களாமேடில் நடைபெற்ற இந்த நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் தாங்களை வேட்பாளராக மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, கருத்து தமிழ் தேசிய லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அரசியல் அதிகாரம் என்பது இந்த மண்ணில் 800 ஆண்டுகள் கழிந்து விட்டது. தமிழர்களுக்கான அரசியல் இல்லை. எந்த மண்ணில் இந்த திராவிட கட்சிகள் மருதநல மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக அவனை தலித்தாக தாழ்த்தப்பட்டவனாக அடையாளப்படுத்தினானோ அந்த மக்களுடைய விளிம்பு நிலை வாழ்வியல் வரலாற்றை இந்த மண்ணில் மீட்டெடுத்து தமிழர் அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தோடு கம்யூனிஸ்டுகள் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்து போன போது, புரட்சிக்கு வித்திட்ட தேசிய கட்சிகள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு கடந்து போன பொழுது, திராவிட கட்சிகள், பகுத்தறிவு பேசிய கட்சிகள், சமூக நீதி பேசிய கட்சிகள் பள்ளன் என்ற சொல்லில் இன்னை கூட எடுத்து என்று கூட சொல்லாத இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியிலே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரத்தை உலகறிய செய்து தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு குடிக்கான போராட்டத்தை மறவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் கோரிக்கையை ஏற்க வைத்து, கோணார்களையும் தேவேந்திரகுல வேளாளர் வரலாற்றினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை ஏற்க வைத்து, உறவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை அவர்களை ஏற்க வைத்து, கள்ளர்களும் ஏற்க வைத்து, செம்மன், குயவன், கொல்லன், கொத்தன், தன்னன், கட்டச்சன், கைகோளன், பூக்காரன், தமிழ் சமூகத்தினுடைய அத்தனை குடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முதலில் தமிழர் நிலத்தில் முழக்க வைத்த பெருமை அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர்த்து வேற எந்த அரசியல்வாதிற்கு எந்த தகுதியும் இல்லை. அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் களத்தில் தமிழர் மீட்பு களமாக களமிறங்குவாரா கரிகாலன் மல்லர், அல்லது நாம் தமிழராக களமிறங்குவாரா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் இருந்து நான் உரையாற்றிய பொழுது, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சி எது போன்ற முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறது என்று கேட்கும் பொழுது, என் அண்ணன், என் தாய்க்கு மூத்த மகன் செந்தமிழன் சீமான் சொன்னது, தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு கொடிக்கான போராட்டம் அல்ல, அது நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் ஒன்றுபட்டு நிற்பது என்று என்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக முன்வைத்தாரோ அன்றே தமிழர் மீட்புக்களம் என்ற அமைப்பை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் இணைத்துக் கொண்டும் அவர்களுக்காக களமாடுவோம். நாம் தமிழர் கட்சி வெற்றிக்காக களமாடுவோம். செந்தமிழன் சீமான் அவர்களை இந்த மண்ணில் அரியானையில் அமரமைக்கு வரை எங்களுடைய போராட்டம் என்பது ஓயாது, கண்டிப்பாக வெல்லுவோம். தேர்தல் களத்தில் அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து உங்களுடன் செயல்படும் என்று நினைக்கிறீர்களா? இதே எதிரும் புதிருமாக இருந்த மறவர்களும் மன்னர்களும், எதிரும் புதிருமாக இருந்த கோணார்களும் நாடார்களும், எதிரும் புதிருமாக இருந்த பறையர்களும் வன்னியர்களும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து கனமழையிலையும் ஒருத்தர் கூட நகராம தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு தமிழ் சமூகம் ஈன்றெடுத்த அத்தனை குடிகளும் ஒருங்கிணைத்த ஒரே பெருமை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விட்டார். அந்த பெருமையின் அடிப்படையில் எல்லாம் இது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றும் ஒரு குடியினுடைய போராட்டம் அல்ல, அது மறவர்களுடைய போராட்டம், அது நாடார்களுடைய போராட்டம், அது கோணார்களுடைய போராட்டம், இது இடையர்களுடைய போராட்டம், இது குறவர்களுடைய போராட்டம், இது வன்னியர்களுடைய போராட்டம், இது பறையர்களுடைய போராட்டமாக ஒட்டுமொத்தமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளமாக ஒற்றை இடத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒருங்கிணைந்த போராட்ட களம் என்பது எவராலையும் மறுக்க முடியாது. இது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எந்த கொம்பனும் இது போன்ற கோரிக்கைக்கு முன்னெடுத்து நிற்க முடியாது. இது போன்ற ஆயிரக்கணக்கான கூட்டங்களை முன்வைத்து இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை முன்வைக்க எந்த கட்சிக்கும் அருகதை இல்லை என்பதுதான் எங்களுக்கு வேட்பாளராக அறிவித்துள்ள நிலையில் தங்களுடைய எந்த தொகுதியில் போட்டியிட அதிகமான வாய்ப்பு? அண்ணன் சொல்லிட்டார்ல, திருவிழுத்தூர் தொகுதியில் அவரே அறிவிச்சிட்டாரு. ஆமாம், திருவிழுத்தூர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. இன்னும் அடுத்த கட்டமாக அதற்கான வேலை திட்டமும் தமிழகத்தில் 234 தொகுதிகளை மன்றெடுத்து ஹரியானையில் நாம் தமிழர் கட்சி அமரும், பட்டியல் சிதறும், அதில் மாற்றுக்கருத்தல்ல. நன்றி. தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு களப்பணி ஆற்ற டிகேவி ராஜா சூடம் சார்பாக வாழ்த்துக்கள். உறவுகளுக்கு நன்றி.